ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் லேர்ன் செய்ய வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 13ல் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், என்னென்ன மாடல்ஸான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும், எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் அதை போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ அதில் தான் வந்து எப்படி இதுக்கான லாஜிக்கு அண்ட் தென் அதுக்கான இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதுல அடிக்கடி வந்து சர்வே ஆகிற இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கிளாசிஃபிகேஷன் ரீகிளாசிஃபிகேஷன் பற்றியும் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எதில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம்னா இந்த 4 மாடல்ஸில் தான். ஸோ இந்த 4 மாடல்ஸில் ஃபஸ்ட்டு 2 மாடல் தான் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னது, கேரிங் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்தால் என்ன கேரிங் அமௌண்ட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்தால் என்ன கேரிங் அமௌண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரீகிளாசிஃபிகேஷனில் பார்த்தோம்னா சேம் அதே தான். பட் இதுக்கு முன்னாடி கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ நான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு மாறுறேன், இப்போ என்ன வேல்யூனா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி நான் லாங் டேர்மில் இருந்தேன், இப்போ நான் கரண்ட்டுக்கு மாறுறேன், என்ன வேல்யூ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. இதுதான் வந்து ரீகிளாசிஃபிகேஷனில் கேட்டிருப்பாங்க. சரியா? ஓகே. நான் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு சம்ஸ் இது என்னென்ன இதில் கவர் ஆகும் அப்படின்னா, என்னென்ன மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து போனஸ் அண்ட் தென் ரைட் இஷ்யூ அண்ட் தென் டிவிடெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி 1 3யுமே கொடுத்துருப்பாங்க, இல்லை எனி 2 கொடுத்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 3 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வச்சு என்ன ஆகும், நான் இன்ட்ரெஸ்ட் பேஸ் சம்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் பேஸ் சம்ஸில் முழுசாகவே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக பாண்ட் வச்சு கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா டிபெஞ்சர்ஸ் வச்சு கேட்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய சம்ஸ் கொஷின் மாடல்ஸ் வந்து இருக்கும். ஓகே, கேரிங் அமௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அண்ட் தென் என்ன வேல்யூவில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா நான் இன்ட்ரெஸ்ட் பேஸ் சம்ஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் போடணும், அதாவது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு. அப்படி இல்லைனா இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஒர்க்கிங்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கொஷின் மாடலுடைய ஓவர்வியூ. ஃபஸ்ட்டு நம்ம என்ன அந்த கொஷின் மாடல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கேரிங் அமௌண்ட். ஓகே கைஸ், ஸோ பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேரிங் அமௌண்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கிளாஸிஃபை பண்ணணும். என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது? ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த அசெட்டை வந்து 1 இயர் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ என்னது, கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இதே அந்த அசெட் அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மோர் தேன் 1 இயர் ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? இப்போ கிளாஸிஃபை பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், கேரிங் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ கிளாஸிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ப்ரொவிஷன் அப்ளை பண்ணணும். என்ன ப்ரொவிஷன், கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி நம்ம வந்து என்ன கேரிங் அமௌண்ட்டை நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம், லோவர் ஆஃப் காஸ்ட் ஆர் ஃபேர் வேல்யூ. ஓகேவா? இது லோவர் ஆஃப் காஸ்ட் ஆர் ஃபேர் வேல்யூ. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ லோவர் ஆஃப் காஸ்ட் ஆர் ஃபேர் வேல்யூனா இது ரெண்டில் எது வந்து லோவரோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், கேரிங் அமௌண்ட்டாக எடுத்துப்போம். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, எப்படி வந்து நம்ம இது டீல் பண்ணணும்னு. ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கேஸில் காஸ்ட் 100, ஃபேர் வேல்யூ 80. ஸோ இது ரெண்டில் எது வந்து நம்மளுக்கு லோவர், ஃபேர் வேல்யூ. ஸோ அப்போ நம்ம என்ன கேரிங் அமௌண்ட் போடுவோம், 18 போடுவோம். கரெக்டாக? ஸோ இது நம்ம எப்படி வந்து என்ட்ரி கொடுப்போம் அப்படின்னா, சின்ஸ் நம்ம காஸ்ட்லேருந்து நம்மளுக்கு ஃபேர் வேல்யூ கம்மியாக இருக்குது, எவ்வளோ, 20. ஸோ அப்போது பிஎன்எல் அக்கௌண்ட் டு கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 2020 அப்படின்னு என்ட்ரி போடும். ஓகேவா? டன். இப்போ கேஸ் 2 நம்மளுக்கு எப்போதுமே என்ன ப்ரொவிஷன், காஸ்ட் ஆர் ஃபேர் வேல்யூ விச் எவர் இஸ் லோவர். எது லோவர் இங்கே, நம்மளுக்கு காஸ்ட் தான் லோவர். அப்போ கேரிங் அமௌண்ட் 100. ஸோ நம்மளுக்கு ஃபேர் வேல்யூ காஸ்ட்டோட கம்பேர் பண்ணுறப்போ ஃபேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கா, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணுவோமா, பண்ண மாட்டோம். சரியா? ஸோ காஸ்ட்டோட கம்பேர் பண்ணுறப்போ ஃபேர் வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த என்ட்ரி போடுவோம். இன்க்ரீஸ் ஆனால் நம்ம என்ட்ரி போட வேணாம், கேரிங் அமௌண்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? டன். இப்போ கமிங் டு த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்போவுமே காஸ்ட் தான். என்னது, எப்போவுமே காஸ்ட் தான். பட் அந்த காஸ்ட்டு எப்போவுமே காஸ்ட் தான். இப்போ நம்மளுக்கு காஸ்ட் 100, மார்க்கெட் வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன், ஃபேர் வேல்யூ இல்லைனா மார்க்கெட் வேல்யூ பியும் போடலாம். ஓகேவா? டன். இப்போது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எப்போதும் போல் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆல்வேஸ் காஸ்ட் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நம்ம செக் பண்ணணும், காஸ்ட்டு மார்க்கெட் வேல்யூ இருக்குது, பட் இது டெம்பரவரி டிக்ளைன். ஸோ கொஷனில் ஒன்றுமே கொடுக்கலன்னா அது டெம்பரவரி டிக்ளைன், அதாவது மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனால தான். ஸோ அது இந்த இயர் 90 இருக்கலாம், நெக்ஸ்ட் இயர் வந்து அது 100 ஆகலாம், திரும்ப 80 ஆகலாம். ஸோ இது வந்து எப்படி ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு நம்ம காஸ்ட் மட்டும் தான் எடுத்துக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், காஸ்ட் மட்டும் தான் வேல்யூ பண்ணணும். ஸோ இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்போதுமே காஸ்ட் தான் வேல்யூ பண்ணுறோம். ஸோ டெம்பரவரி டிக்ளைனு, மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் இப்படிங்கிற ரீசன்னால நம்ம என்ன பண்ணுறோம், கேரிங் அமௌண்ட் காஸ்ட்டை தான் வச்சுக்கிறோம். சரியா? பட் இதே பெர்மனன்ட்
டிமினியூஷனாக இருந்துச்சுன்னா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட்டு 100, ஃபேர் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ 40. ஸோ இது வந்து பெர்மனன்ட் டிமினியூஷன், அதாவது பெர்மனெண்ட்டாகவே இது குறைஞ்சது தான், இனிமேல் வந்து இது இன்க்ரீஸே ஆகாது. அப்படிங்கிறப்போ நம்ம எதை தான் கேரிங் வேல்யூவாக எடுத்துக்கணும், இந்த 40 தான் எடுத்துக்கணும். ஸோ கேரிங் வேல்யூ வில் பி ரெடியூஸ்டு டு 40. ஓகேவா? இது புரியுதா? லைட்டாக குழப்புற மாதிரி இருக்கல. என்னன்னா ரொம்ப சிம்பிள். நார்மலாக கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காஸ்ட் ஆர் ஃபேர் வேல்யூ விச் எவர் இஸ் லோவர். பட் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காஸ்ட் மட்டும்தான் எப்போதுமே. பட் அன்டில் எப்போ தான் அது டெம்பரவரி டிக்ளைனா மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனாக இருக்கிற வரையும் தான். அதர் தேன் தட், அதாவது பெர்மனன்ட் டிமினிஷனாக இருந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சதுல அதை தான் கேரிங் அமௌண்ட்டாக எடுத்துக்கணும். அப்படி எதுவுமே இல்லை, இது வந்து டெம்பரவரி டிக்ளைன் தான் அப்படிங்கிறப்போ நம்ம காஸ்ட்டை தான் என்ன பண்ணுவோம், கேரிங் அமௌண்ட்டாக எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னென்னா நார்மலாக ஃபஸ்ட்டு கேரிங் அமௌண்ட் கால்குலேஷன். ஸோ இப்போது இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 13 ஓப்பன் பண்ணி புக்கில் இருக்கக்கூடிய இந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குறீங்க. ஓகேவா? ஏன்னா இந்த சம்ஸ் எல்லாமே இதை தான் கேட்டிருப்பாங்க. அதனால தான் இங்கே நான் உங்களுக்கு வந்து சம்மரைஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இல்லஸ்ட்ரேஷன் 1, 2, 4, அதுக்கப்புறம் டெஸ்ட் யுவர் நாலேஜ் கொஸ்டின் 15. ஸோ இந்த டெஸ்ட் யுவர் நாலேஜ் கொஸ்டின் 15 இப்போ நான் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? டன். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். யார் வந்து கம்பெனி கொடுத்துருக்காங்க? கௌதம் லிமிடெட். Gautam Limited invested in shares of another company with the intention to hold the shares for short term period. அப்போ ஷேர்ஸ் நம்மளுக்கு என்னது? ஷேர்ஸ் நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம், அதாவது கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ ஷேர்ஸு கரண்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அட் த காஸ்ட் ஆஃப் 4,25,000 ஷேர்ஸோட காஸ்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இட் ஆல்சோ இயர்லியர் பர்ச்சேஸ்ட் கோல்டு அண்ட் சில்வர் ஆன் 31st March 2021. இது பார்த்தோன்னே என்ன சொன்னது? ஆக்சுவலாக இப்போ கரண்ட் இயர் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க? 2004ன்னு கொடுத்துருக்காங்க, சாரி 24ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னது? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? பிஃபோர் 3 years. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்போ இது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கோல்டு சில்வர் ரெண்டுமே என்னது? லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? டன். இப்போது நம்மளுக்கு கொஷினில் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? மார்க்கெட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் பர் AS 13 படி நம்ம என்ன பண்ணணும்? இவங்களுக்கு கேரிங் வேல்யூ நம்ம போட போகிறோம். ஸோ எப்படி கேட்டிருக்காங்க? இண்டிவிஜுவலி அண்ட் இன் டோட்டல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? போடலாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஸ் பர் AS 13 அப்படின்னு போட்டு ப்ரொவிஷனே எழுதுங்க. ப்ரொவிஷன் என்னது? ஆக்சுவலாக என்ன ப்ரொவிஷன் இப்போ நம்ம பார்த்தோம்? ஸோ கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லோவர் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபேர் வேல்யூ. நான் வந்து ஷார்ட்டாக எழுதுகிறேன், நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட் காஸ்ட் other than permanent diminution. ஓகேவா? ஸோ பர்மனெண்ட் டிமினியூஷன் இருந்தால் என்ன பண்ணணும்? கேரிங் வேல்யூ ரெடியூஸ்டு டு என்ன நம்பர் வந்துச்சோ அது போட்டுக்கணும். ஓகேவா? டன். ஸோ இதான் வந்து ப்ரொவிஷனாக. இப்போ ஸோ நம்ம வந்து இண்டிவிஜுவலாகவும் டோட்டலாகவும் நம்ம போட போகிறோம். ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவலாகவும் டோட்டலாகவும் போட்டுடலாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கோல்டு வந்துச்சு, கரெக்டாக? சாரி, ஷேர்ஸ் வந்துச்சு. ஸோ ஷேர்ஸ் நம்மளுக்கு கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா? ஸோ எப்படி வேல்யூ பண்ணுவோம்? லோவர் ஆஃப் காஸ்ட் ஆர் ஃபேர் வேல்யூ. காஸ்ட் என்ன இருக்குது? 4,25,000. 4,25,000. மார்க்கெட் வேல்யூ, அதாவது ஃபேர் வேல்யூன்னு கொஸ்டினில் இல்லைன்னா என்னது? மார்க்கெட் வேல்யூ தான் ஃபேர் வேல்யூவாக எடுத்துக்க சொன்னேன். ஸோ அப்போ ஷேர்ஸ் என்ன இருக்குது? 3,50,000 இருக்குது. ஸோ விச் எவர் இஸ் லோவர்? இந்த ஃபேர் வேல்யூ எழுதலாமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னது? கோல்டு. கோல்டு என்னது? லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இதெல்லாம் வந்து நீங்கள் தியரியாக எழுதணும். நம்ம புக்கில் வந்து லாஸ்ட்டில் இருக்கும்.
சொல்யூஷன்ஸில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ தியரியாக எழுதுங்க. ப்ளஸ் இந்த மாதிரி கேல்குலேஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு தியரியாக கீழே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுங்க. சரியா? ஓகே. ஸோ கோல்டுக்கு என்ன காஸ்ட் இருந்துச்சு? 8 lakh இருக்கா? கோல்டுக்கு 8 lakh, சில்வருக்கு 3,50,000. ஓகே தான். ஸோ கோல்டுக்கு 8 lakh, சில்வரும் லாங் டேர்ம் தான். ஓகே, சில்வருக்கு என்னது 3,50,000. எஸ், 3,50,000. ஓகே டன். அடுத்தது என்னது? ஃபேர் வேல்யூ பார்க்கணுமா? ஸோ ஃபேர் வேல்யூ என்னது? 10,25,000, 5,10,000. 10,25,000, 3,50,000. சாரி என்னது? 5,10,000 தானா? ஓகே. ஸோ 5,10,000. ஸோ காஸ்ட்டுக்கு என்ன நம்ம வேல்யூ பண்ணுவோம்? எப்படி வந்து கேரிங் வேல்யூ போடுவோம்? ஜென்ரலி அட் காஸ்ட் மட்டும்தான். கரெக்டாக? இது பர்மனன்ட் டிமினியூஷன். டெம்ப்ளவரி டிக்ளைனுக்கு வந்து கிடையாது. இது வந்து மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் கிடையாது. பர்மனெண்ட்டாக டிமினியூஷன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இதை எடுத்துப்போம். கொஸ்டின் அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? இல்லை. அப்போ நம்ம எதை தான் எடுத்துக்கணும்? 8 lakhம் 3,50,000 தான் எடுத்துக்கணும். 8 lakh 3,50,000. ஓகேவா? ஸோ அவங்க சொன்ன மாதிரி இண்டிவிஜுவலாகவும் போட்டாச்சு. டோட்டல் இது டோட்டல் பண்ணுங்கள். எவ்வளோ வரும்? 3,50,000 ப்ளஸ் 8 lakh ப்ளஸ் 3,50,000, 15 lakh. ஓகேவா? ஸோ டோட்டலாக அவங்களோடது. ஓகேவா? டன். என்னது அவங்களோடது? இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆக்சுவலாக இயர், ஃபினான்ஷியல் இயர் இது 31st March 2024. ஆஸ் பர் AS 13 டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் 15 lakh. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நார்மலாக கேரிங் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டன். இப்போ நெக்ஸ்ட்டு ரீக்ளாசிஃபிகேஷன். ஸோ கேரிங் அமௌண்ட் ஓவரு. நெக்ஸ்ட் என்னது? ரீக்ளாசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ரீக்ளாசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னேன்? ஸோ இது வரைக்கும் அவங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் வேணாலும் இருந்துக்கலாம். பட் கரண்ட் இயருக்கு அவங்க ரீக்ளாசிஃபை ஆகுறாங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து வேல்யூ பண்ணணும், என்ன வேல்யூ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றதான். ஓகே. ஸோ அப்போது இது முன்னாடி அவங்க லாங் டேர்மில் இருந்திருக்காங்க. இப்போ கரண்ட் இயர் கரண்ட்டுக்கு மாறுறாங்க. அப்போ எப்படி நம்ம வேல்யூ பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் ஆர் கேரிங் அமௌண்ட். நோட் பண்ணுறீங்களா எல்லாரும்? இப்போ தான் வந்து நியூவாக நம்ம கேரிங் அமௌண்ட் அப்படிங்கிற வேர்டை நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த டேர்மை இங்கே நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தோமா? இல்லை. காஸ்ட்டு ஃபேர் வேல்யூ மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக? இப்போ நியூவாக வந்திருக்கு. எதுக்கு? லாங் டேர்ம்லேருந்து கரண்ட்டுக்கு மாறினா கேரிங் அமௌண்ட். லாங் டேர்ம்லேருந்து கரண்ட்டுக்கு மாறினா கேரிங் அமௌண்ட். ஓகேவா? ஸோ கரண்ட் கேரிங் ரைமிங்காக இருக்கு இல்லையா? ஸோ லாங் டேர்ம்லேருந்து கரண்ட்டுக்கு மாறிட்டாங்க அப்படின்னா அது கேரிங் அமௌண்ட். ஓகே. ஸோ அப்போ நம்ம காஸ்ட்டோட எதை நம்ம கம்பேர் பண்ணணும்? கேரிங் அமௌண்ட்டை கம்பேர் பண்ணணும். ஸோ விச் எவர் இஸ் லோவரோ அதுதான் என்ன பண்ணணும்? நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரியா? இதே கரண்ட்ல இருந்திருக்காங்க பட் இப்போ லாங் டேர்முக்கு மாறியிருக்காங்க. அப்போ எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் ஆர் ஃபேர் வேல்யூ ஆஸ் யூஷுவல். ஓகே. இதில் நிறைய இடத்துல நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கல. ஒரு குட்டி ட்ரிக் டிப்ஸ் சொல்லவா? என்னென்னா கரண்ட்லேருந்து எதுக்கு மாறினாலும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கரண்ட்லேருந்து எதுக்கு மாறினாலும் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி வேல்யூ பண்ணுவேன்? காஸ்ட் ஆர் ஃபேர் வேல்யூவா அதே தான் இங்கே. அவ்வளோதான். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ கரண்ட் லாங் டேர்ம்லேருந்து கரண்ட்டுக்கு மாறினா நம்ம கேரிங் அமௌண்ட்டோட காஸ்ட்டை கம்பேர் பண்ணுவோம். கரெக்டாக? இதே கரண்ட்லேருந்து எதுக்கு மாறினாலும் நான் கவலைப்பட மாட்டேன். கரண்ட்டுக்கு ஆக்சுவலாக நார்மலாக எவ்வளோ இருந்துச்சு? காஸ்ட் ஆர் ஃபேர் வேல்யூ அதில் தான் நான் கம்பேர் பண்ணுவேன் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? டன். இப்போ வந்து இப்படி இந்த வேல்யூ தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகேவா? டன். இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் வந்து சொல்கிறேன். நியூமெரிக்கல் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர்டு டேட் அன்னைக்கு டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் அன்னைக்கு என்னென்னா காஸ்ட் வந்து 1 lakh. கேரிங் அமௌண்ட் வேறு எப்படிலாம் சொல்லுவாங்க? புக் வேல்யூ. ஸோ அது வந்து 2 lakh. அண்ட் ஃபேர் வேல்யூ இருக்குல்ல அது வந்து 1.5 lakh. ஓகேவா? டன். இப்போ வந்து இதுக்கு என்ன கேஸ் அப்படின்னா லாங் டேர்ம்லேருந்து கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாறணும்னு சொல்கிறாங்க. லாங் டேர்ம்லேருந்து கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாறணும்னா என்ன நம்மளுக்கு ப்ரொவிஷன்?
லோவர் ஆஃப் காஸ்ட் ஆர் கேரிங் அமௌண்ட். காஸ்ட் என்னது 1 lakh, கேரிங் அமௌண்ட் என்னது 2 lakh, விச் இஸ் லோவர் 1 lakh. அப்போது என்ன வேல்யூவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்? ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் அட் 1 lakh. ஓகேவா? டன். நெக்ஸ்ட்டு கரண்ட்லேருந்து லாங் டேர்ம் மாறணும்னு இந்த கேஸ் மாறுச்சுன்னா அப்போ எப்படி நம்ம வேல்யூ பண்ணுவோம்? லோவர் ஆஃப் காஸ்ட் ஆர் ஃபேர் வேல்யூன்னு மாறுமா? ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது? விச் எவர் இஸ் லோவர் 1 lakh இல்லை 1.5 lakh? சேம் 1 lakh. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்? ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் அட் 1 lakh. ஓகேவா? டன். ஸோ இதை வச்சு ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இதுக்கு ரிலேட்டடாக ரீக்ளாசிஃபிகேஷன் ரிலேட்டடாக புக்கில் 2 கொஷின்ஸ் தான் இருக்குது. இல்லஸ்ட்ரேஷன் 3 அண்ட் டெஸ்ட் யுவர் நாலேஜ் கொஷின் 4. ஸோ டெஸ்ட் யுவர் நாலேஜ் கொஷின் 4 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளூ சிப் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் வாண்ட்ஸ் டு ரீக்ளாசிஃபை இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் AS 13 ரிவைஸ்ட். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? வேல்யூவை நம்ம ஸ்டேட் பண்ணணும். விச் த இன்வெஸ்ட்மெண்ட் ஹாவ் டு பி ரீக்ளாசிஃபைடு. என்னென்ன ஃபாலோயிங் கேசஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி ஏ, கம்பெனி பி அண்ட் கம்பெனி சி. போன கொஸ்டினில் எப்படி கேட்டிருந்தாங்க? மூணுமே ஒரே ஆள் தான் பண்ணியிருந்தாங்க. நம்மள இண்டிவிஜுவல் பேசிஸ்லேயும் டோட்டல் பேசிஸ்லேயும் போனாங்க. பட் இங்கே மூணுமே என்னது வேறு வேறு கம்பெனி. நம்ம டோட்டல் பண்ணணுமா? பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே டன். ஸோ இந்த இடத்துல வந்து கம்பெனி ஏ அப்படிங்கிறவங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்திருக்காங்க. ஸோ அதோடைய காஸ்ட் வந்து 8.5 lakh. அதை ரீக்ளாசிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எப்படி? கரண்ட். அப்போ என்னது இது? லாங் டேர்ம் டு கரண்ட். லாங் டேர்ம் டு கரண்ட்னா என்ன நம்ம படிச்சிருக்கோம்? ப்ரொவிஷன். லாங் டேர்ம் டு கரண்ட்டுக்கு காஸ்ட் ஆர் கேரிங் அமௌண்ட் விச் எவர் இஸ் லோவர். சரியா? ஓகே டன். த கம்பெனி ஹாஸ் ரெடியூஸ்டு த வேல்யூ ஆஃப் தீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டு. சொன்னா ரெடியூஸ்டு டு அப்படின்றக்குன்னா என்னது ஆக்சுவலாக? கேரிங் வேல்யூ. ஸோ இதுதான் வந்து கேரிங் வேல்யூ. அடுத்து ஃபேர் வேல்யூ கொடுத்துருக்காங்க அந்த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். சி அதர் தேன் டெம்பரவரி டிக்ளைன் சொல்லிட்டாங்களா? ஓகே டன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சேம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காங்க கம்பெனி பி. ஸோ அதோடைய காஸ்ட்டு 7 lakh. மேலே வந்து இங்கே இது வந்து 6.5 lakh. நம்மளுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் அன்றைக்கி பண்ண ஃபேர் வேல்யூ irrelevant. கரெக்டாக? irrelevant இது. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ரீக்ளாசிஃபைட் அஸ் கரண்ட், சேம் ப்ரொவிஷன் தான். ஸோ ஃபேர் வேல்யூ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு irrelevant. பட் புக் வேல்யூ தான் நம்மளுக்கு ரெலவெண்ட். ஸோ புக் வேல்யூ தான் என்னது? கேரிங் அமௌண்ட். நம்ம படித்தோம் இல்லையா? கேரிங் அமௌண்ட்டை புக் வேல்யூன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஓகே. ஸோ அப்போ நம்ம எதை வச்சு கம்பேர் பண்ணணும்? 7 lakh 7 lakh. ஓகேவா? இங்கே எதை வச்சு கம்பேர் பண்ணணும்? 8.5 lakhம் 6.5 lakhம். ஸோ இதில் நம்ம இந்த 2 வேல்யூவும் இந்த 2 வேல்யூவும் நம்ம இப்போ வச்சுருக்கோம். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கம்பெனி சியில் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ அதோட காஸ்ட் 10 lakh, ரீக்ளாசிஃபைட் அஸ் லாங் டேர்ம். ஸோ கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நான் என்னது என்ன பண்ணாலும் நான் யோசிக்க தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட் ஆர் ஃபேர் வேல்யூவோட தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? டன். ஸோ அப்போ காஸ்ட்டு 10 lakh. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? மார்க்கெட் வேல்யூ 12 lakh. ஸோ விச் எவர் இஸ் லோவரோ அதுதான் நான் என்ன பண்ணுவேன்? எடுத்துப்பேன். ஸோ 10 lakh 12 lakh. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்? டேரெக்டாக எப்படி போடணும்? ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் ஆஸ் பர் AS 13 போடுவோம். நெக்ஸ்ட்டு தான் என்ன பண்ணுவோம்? கம்பெனி ஏ, கம்பெனி பி, கம்பெனி சி அப்படின்னு வந்து போடுவோம். சரியா? டென் போடலாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் என்ன பண்ணுங்க? ஆஸ் பர் AS 13 அப்படின்னு போட்டு நம்ம ப்ரொவிஷன் என்ன படித்தோம்? ஸோ கரண்ட்லேருந்து லாங் டேர்ம் மாறினா இந்த ப்ரொவிஷன், லாங் டேர்ம்லேருந்து கரண்ட் மாறினா இந்த ப்ரொவிஷன் அப்படிங்கிறத எழுதிடுங்க. சரியா? எழுதிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? மெயின் கண்டென்ட் சம்முக்கு போகலாம். ஸோ எப்படி? ஃபஸ்ட்டு கம்பெனி ஏவா? ஸோ கம்பெனி ஏ. ஸோ கம்பெனி ஏ என்ன பண்ணாங்க? ரீக்ளாசிஃபிகேஷன் என்னது ஆக்சுவலாக? ரீக்ளாசிஃபிகேஷன் லாங் டேர்ம்லேருந்து கரண்ட்டுக்கு போனாங்க. அப்போ நம்ம எப்படி வேல்யூ பண்ணணும்? லோவர் ஆஃப் காஸ்ட் அண்ட் கேரிங் வேல்யூ. ஸோ என்ன நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அமௌண்ட் அங்கே? 8.5 lakh 6.5 lakh. ஸோ 8.5 lakh 6.5 lakh which ever is lower 6.5 lakh. ஸோ 6.5 lakh தான் என்னது? நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய வேல்யூ. நெக்ஸ்ட்டு கம்பெனி பி. ஸோ கம்பெனி பி என்னது? சேம் அதே ப்ரொவிஷன் தான். காஸ்ட் ஆர் கேரிங் வேல்யூ விச் எவர் இஸ் லோவர் தான் வரும். ஏன்னா அவங்களும் என்ன தான்? லாங் டேர்ம் தான். ஸோ அவங்க 2 பேருக்கும் என்ன இருந்தது? 7 lakh 7 lakh. ஸோ சேம் 7 lakh 7 lakhன்னு இருக்கே. என்ன வரும்? 0.
கரெக்டா? தப்பு. ரெண்டுமே இருந்துச்சுன்னா விச் எவர் இஸ் லோவர்னா 7 lakh தான் வரும். சரியா? டன். நெக்ஸ்ட் என்னது? கம்பெனி சி. கம்பெனி சி என்ன கிளாஸிஃபை பண்ணாங்க? கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து லாங் டேர்ம். நான் என்ன சொல்லியிருக்கேன்? கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன மாறினாலும் தவறு, அது அதோடைய ஓன் வேல்யூ என்னது எப்போதுமே கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எதுக்கு மாறினாலும் காஸ்ட் ஆர் ஃபேர் வேல்யூ விச் எவர் இஸ் லோவர் தான். காஸ்ட் என்ன இருந்துச்சு கொஸ்டினில்? 10 lakh, மார்க்கெட் வேல்யூ 12 lakh. மார்க்கெட் வேல்யூ எப்படியும் சொல்லலாம், ஃபேர் வேல்யூன்னு சொல்லலாம். ஸோ காஸ்ட் 10 lakh, ஃபேர் வேல்யூ 12 lakh. ஸோ இதில் என்னது விச் எவர் இஸ் லோவர்? 10 lakh. ஸோ டோட்டல் பண்ணுமா பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. ஏன்? ஏன்னா 3 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். சரியா? ஓகே. ஸோ ஒரே கம்பெனியாக இருந்தால் என்ன பண்ணலாம்? டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் பர் AS 13 ஆன் 31st March அப்படின்லாம் சொல்லி போடலாம். பட் இது மூணுமே வேறு வேறு கம்பெனி. ஸோ தியரியாக தான் அது எழுதணும். ஸோ புக்கில் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே. ஸோ ப்ரொவிஷன் எழுதி அந்த ப்ரொவிஷனோட வேல்யூ போட்டு என்ன வேல்யூவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவு டு ப்ரெசென்ட் this type of question. I hope you all have got the clarity from first 2 models which I have taught now. Take a short and sweet break, guys. In next video, we will see the main picture of the AS 13 which you all expected. So stay tuned, guys. We will see in the next video. Until then, this is Shweta signing off. Thank you.